கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, நல்ல காரியத்தை கேட்கும்படி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நல்ல காரியமாக இருக்கணும், நல்ல விசேஷமாக இருக்கணும், நன்மையை கொண்டு வருகிற காரியமாக இருக்கணும் என்று தானே நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கு அதை செய்வேன் ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லி கொண்டிருக்கிறார். மருத்துவமனையில் டாக்டர்ஸுகள் சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறீங்க, இதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்று சொன்னால் உடனே நம்ம பயந்துருந்தோம். எப்படி டெஸ்ட்டில் என்ன ரிசல்ட் வரப்போகுதோ என்று சொல்லி பயப்படுறீங்களா? உங்களுக்கு பயப்படுகிற காரியம் இருக்காது, நல்ல காரியம், உங்களுக்கு ஆசீர்வாதமான காரியம். ஆண்டவர் நல்ல காரியத்தை கேட்கும்படிக்கு இந்த நாளில் நான் செய்வேன் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். வேலையின் காரியமாக நல்ல காரியங்கள் உங்களுக்கு கேட்கும்படி கர்த்தர் செய்வார். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட நாளாக உனக்கு நான் தருவேன் என்பதாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். சங்கீதம் 45 சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் இருதயம் நல்ல விஷயத்தினால் பொங்குகிறது என்று சங்கீதக்காரன் இங்கே எழுதியிருக்கிறார். அப்படின்னா குறைவு இல்லை, நல்ல விஷயத்தினால் என் இருதயம் பொங்குகிறது. அப்படி என்றால் நிரம்பி வழிகிற, அதாவது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நாம் கேட்கிறது எல்லாமே இன்னைக்கு காலையிலிருந்து நாம் தூங்க போகிற அளவுக்கு நாம் கேட்கிற எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அது நல்ல செய்தியாக தான் இருக்கும்னு கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் சில காரியங்கள் உன் இருதயத்தை வேதனைப்படுத்துவதாக கர்த்தர் இன்றைக்கு காண்பிக்கிறார். நீ வேதனைப்பட்டு கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ புலம்பினதிலிருந்து, நீ வேதனைப்பட்டதிலிருந்து நீ வெளிவராமல் இருக்கிறாய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ கடந்த நாட்களெல்லாம் இதிலெல்லாம் கஷ்டப்பட்டாயோ, வேதனைப்பட்டாயோ, இந்த நாளில் நல்ல காரியங்கள் உனக்கு கேட்கும். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்கிறார் 51 சங்கீதம் 8வது வசனத்தில், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அதே போல் இந்த காலை வேளையில் நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா, ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி என்று செய்யும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய சமூகத்தில் தான் ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் என்ன செய்யணும்னு சொன்னால் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய சமூகத்திற்கு ஓடி வாருங்க. காலையில் எந்திரிச்சு ஒரு மணி நேரமாவது ஜெபம் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தான் அந்த நாள் முழுவதும் நல்ல காரியங்கள் கேட்கும்படிக்கு, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கேட்கும்படிக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த நாளில் அதை செய்வேன் என்பதாக தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகள் இன்றைய நாள் முழுவதும் நல்ல விசேஷத்தினால் இருதயம் பொங்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.